வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, நானு நேத்து வந்து ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பத்தி. அது வந்து பிகினர்ஸ்க்கு தான். அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் கிடையாது. அட்வான்ஸ்ட் லெவல் அப்படின்னு போறப்ப வந்து, அதில யூஸ் பண்ற டெர்மினாலஜி பத்திலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால இப்போதைக்கு அது வந்து உங்களுக்கு எனஃப்பான ஒரு போதுமான ஒரு நாலேட்ஜ் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பத்தி. ஸோ, அதில வந்துட்டு நான் மார்க்கிங் பண்றது எப்படி அப்படின்றதெல்லாம் ரொம்ப காட்டியிருப்பேன் நானு. லோயர் ஹையி, ஹையர் ஹையி, அப்புறம் அந்த லைனு, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் லைன் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நானு. ஆனா, அது வந்து நீங்க பிராக்டிகலா வந்து ட்ரேடிங்ல இருக்கிறப்ப, அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருக்குமா? அப்படின்றது சந்தேகம் தான். கண்டிப்பா சான்ஸ் கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து இன்ட்ராடேவா இருக்கிறீங்க, இல்லாட்டினா ஸ்கேல்பிங்கா இருக்கிறீங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க உட்காந்து ஒவ்வொன்னுத்தையும் வந்துட்டு இது ஹையர் ஹையா, ஹையர் லோவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மார்க் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ இத மனசுல வச்சு தான் நான் வந்து ஒரு இண்டிகேட்டர வந்துட்டு உங்களுக்காக வந்து புரோகிராம் எழுதியிருக்கிறேன். எழுதி அத வந்துட்டு நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். ட்ரேடிங் வியூல. அ அத பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது ஒரு வேள வந்து அவைலபிளா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆ அப்படி சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது வரலனாலும் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ல வந்து அதை சொல்லுங்க. இப்போ அந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளுக்கு என்ன அப்படின்னுச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஹையர் லோ, ஹையர் லோயர் லோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அது வந்து என்ன இதுல போகுது புல்லிஷா இருக்கா இல்ல பேரிஷா இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்றோம். ஸோ அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர். இதுல வந்து நான் வந்து இதுல ஏற்கனவே நான் வந்து ப்ரோக்ராம் எழுதிக்கிறதால என்னுடைய இதுல வந்துட்டு பர்சனல்ல இருக்கும். நான் போயிட்டு பர்சனல் இதோ இருக்கு. ஏற்கனவே பர்சனல் வந்துருச்சு. அதுல வந்து ம், இதோ இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன அப்படின்ட்டு. ஆனா ஒண்ணும் கிடையாது. பேரு தான் மாத்தி இருக்கிறது. பேக்குன்னுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து பையின்னுவோம். அந்த மாதிரி தான் இது. அதனால நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். ஓ! இது என்னமோ பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் வந்து அந்த இண்டிகேட்டரை வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஒன்று க்ளோஸ் பண்ணேன். இப்போ பாருங்க எல்லாம் அதுவே மார்க் பண்ணிடுச்சு பாருங்க எல்லா ஹையும் உங்களுக்கு. இது வந்து லோயர் லோ. இப்போ அது வந்து நான் வந்து 5 மினிட் சார்ட் வச்சிருக்கிறேன். 5 மினிட் சார்ட்ல வந்துட்டு இது இருக்கு. ஓகே 5 மினிட் சார்ட் இது. பார்த்துங்க நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணீங்க. இது பாருங்க இது லோயர் லோ. இருக்கிறதுலே லோயர் லோ. அடுத்தது வந்து இந்த இந்த லோ வந்து இதோட கம்பேர் பண்றப்ப இது வந்து ஹையர் லோ. இதோட இதை பார்க்கறப்ப லோயர் லோ. ஸோ இது பார்க்குறப்ப ஹையர் லோ. இப்போ என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாம் மார்க்கிங் எல்லாம் கரெக்ட். மார்க்கிங் பத்தி நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இது மாறி மாறி வரதால, இப்ப ஹையர் லோ மார்க்கெட் வந்து அப்படியே கன்டினியூவாவே டவுன்ல வந்துட்டு இருந்ததுன்னா, இது ஹையர் லோ வந்தது. இது இது லோயர் லோ வந்தது. இது பாருங்க இந்த லோயர் லோக்கு அப்புறம் இது வந்து லோயர் லோவா இருந்திருக்கணும். ஆனா லோயர் லோவா இல்ல. அது இது இது வந்து லோயர் லோவா வந்து இல்ல. இது இந்த இது. இது வந்து லோயர் லோவா இல்ல. எதோட கம்பேர் பண்றோம்? இதோட கம்பேர் பண்றோம். இது லோயர் லோவா இருக்கு. இது ஹையர் லோவா இருக்கு. அப்ப வந்து மார்க்கெட் வந்து இது வந்து ஹையர் லோவா இருந்ததுன்னா, ஓகே இது டவுன் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா இடையில வந்துட்டு ஒரு ஜர்க் குடுத்த மாரி மேல ஏறிட்டு இறங்கிடுச்சு. அதுல வந்துட்டு இது என்ன ஹையர் லோவா ஆயிப்போச்சு. அதனால மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு இது இல்ல. சரி இது ஹையர் லோ வந்ததே. அடுத்தது சரி ஓகே. அப்ப அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சே. அப் ட்ரெண்டுக்கு போதான்னு பார்த்தா போல. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோயர் லோ வந்துருச்சு. சரி இது லோயர்ல வந்துருச்சே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா உடனே அடுத்தது வந்து அப்பர் லோ ஹையர் லோ வருது. அப்ப இது என்னன்னா மார்க்கெட் வந்து இது வந்து நிஃப்டி சார்ட்டுங்க. இது ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆன சார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மண்டே வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை சொல்றேன். இது வந்து இண்டிகேட்டருக்காக மட்டும் இல்ல. இதையும் நீங்க பாத்துக்கங்க மார்க்கெட் இதுக்கும். மார்க்கெட் வந்து ஒரு இன்டெசிஷன்ல இருக்கு. அதாவது வந்து எந்த சைடு அதாவது டோஜின்னுவாங்க. அந்த ஒரு இன்டிசிஷன்ல இருக்கு. அதாவது வந்து எந்த சைடு போறதுன்னு மார்க்கெட்டுக்கு தெரியல. மேல போறதா கீழே போறதான்னு தெரியல. ஆக மொத்தம் மேல இருந்து கீழே அழுத்துற ப்ரெஷரும் அதிகமா இருக்கு. கீழ இருந்து மேல தள்ளுற ப்ரெஷரும் வந்து அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இதை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த இத பத்தி ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. அதை பாருங்க. பார்த்துட்டு இந்த இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கங்க.
சப்போஸ் இண்டிகேட்டர் தேடினேன் கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா நான் லிங்க் வந்து தரேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். இன்கேஸ் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னாட்டா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நீங்களாவே பர்சனலாக இதை வச்சுக்கிற மாரி ஒரு இதை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். நீங்கள் எதுலேயும் போய் இன்ஸ்டால்லாம் பண்ண வேண்டாம். உங்களுடைய ட்ரேடிங் வியூவிலே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதை அந்த மாரி உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்ப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.